السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுத்தவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை நபிமார்களை இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் ஒரு அருட்கொடையாக அனுப்பி தந்திருக்கிறான். நபிமார்களை வெறுமனே அனுப்பாமல் நபிமார்களுக்கு இறை வேதங்களை இறை செய்திகளை கொடுத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய வகை செய்தியாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த திருமறை குர்ஆனில் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களில் அல்லாஹ் அறிவுரைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். கட்டளைகளாக நீங்கள் தொழுங்க, நோன்பு வைங்க என்று கட்டளைகளாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு அறிவுரைகளை சொல்கிறான். அதே போன்று மனிதர்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும், ஈஸியாக விளங்கிக்கிடணும் என்பதற்காக சில வரலாற்று சம்பவங்களை, நபிமார்களுடைய வரலாறுகளை, நல்லவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லித்தந்து கதை போன்று நமக்கு திருமறை குர்ஆனிலே வகை செய்தியாக இறக்கி அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில வரலாறுகளை நமக்கு சொல்லித்தராங்க. மனிதர்கள் நேர்வழி பெறணும், ஈஸியாக விளங்கிக்கிடணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரலாற்று சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித்தராங்க. திருமறை குர்ஆனில் சில வரலாறுகள் இடம்பெற்றிருக்கும். அதில் இடம்பெறாத சில வரலாறுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு வரலாறை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். அதே வரலாறை சில இடங்களில் அதிகப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் விளக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் அமைந்திருக்குது. அது என்ன வரலாறு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. நம்ம எல்லாருமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மூசா நபியை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வரலாற்று சம்பவங்களை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருமறை குர்ஆனிலேயே அதிகமாக யாருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் மூசா நபியுடைய வரலாறை தான் சொல்லித்தரான். வேற எந்த நபிமார்களுடைய வரலாறும் இந்த அளவுக்கு திருமறை குர்ஆனில் இடம்பெறலை. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு கொஞ்சம் தான் இடம்பெறுது. மூசா நபி, ஈசா நபியுடைய வரலாறு கொஞ்சம் தான் இடம்பெறுது. நூஹ் நபியுடைய வரலாறு கொஞ்சம் தான் இடம்பெறுது.
நிறைய அத்தியாயங்களிலே அல்லாஹ் அவருடைய வரலாறை விவரித்து சொல்லித்தரான். நிறைய வரலாறுகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் திருமறை குர்ஆனில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன சம்பவம் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. மூசா நபி ஃபிரௌனிடத்தில் சென்று இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. ஆனால் ஃபிரௌன் கேட்கல. கடைசியில் ஃபிரௌன் என்பவன் மூசா நபியை முஸ்லிம்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக துரத்திக்கிட்டு வாரான். மூசா நபி கம்பை வச்சு கடல் அடைக்கிறாங்க. கடல் 2 துண்டாக பிளக்குது. ஒரு கடலில் வழிவிடப்படுகிறது. உடனே மூசா நபி முஸ்லிம்களும் கடலில் எழுப்பப்பட்ட பாலங்களின் வழியாக தப்பிச்சு போறாங்க. ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் நடுக்கடலிலே மூழ்கி மரணம் அடைகிறாங்க. இந்த சம்பவம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து கடலை 2 துண்டாக பிளந்து வேறொரு பிரதேசத்திற்கு சென்றார்கள்ல, அந்த நாட்டில் வைத்து மூசா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவுரைகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, ஹலால் ஹராம் என்கின்ற விஷயங்களை பயானாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுத்து சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று பனி இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு மனிதர் எழுந்து மூசா நபியை பார்த்து கேட்குறாங்க, மூசாவே, இறை தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் அதிகமாக அறிந்தவர் யார்? இந்த உலகத்திலேயே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய அறிவாளி யார்? நம்பர் 1 அறிவாளி யார் என்று சொல்லி கேட்கிறார். கேட்டவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்து பார்க்கிறார். ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். மூசா நபி ஒரு இறை தூதராக இருக்கிறாங்க, நபியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து இறை செய்தி மூசா நபிக்கு மட்டும் வந்து கொண்டு இருக்குது. இது எல்லாத்தையும் கவனித்து மூசா நபி சொல்றாங்க, மக்களிலேயே அதிகமாக அறிந்தவன் நான் தான் அறிவாளி, ஃபர்ஸ்ட் நேரத்தில் இருக்கக்கூடிய அறிவாளி நான் தான் என்று சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் உடனடியாக மூசா நபியை கண்டிக்கிறான். முகமது நபி அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லும்போது சொல்றாங்க, மூசா நபி என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் அதிகமாக அறிந்தவர், யார் நம்பர் 1 அறிவாளி என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ மூசா நபி அப்படி பதில் சொல்லாம நான் தான் அறிவாளி என்று சொல்லிட்டாங்க. ஆனால் பெருமையில் சொல்லலை, கர்வத்தில் சொல்லலை, ஒரு பெருமைக்காக மூசா நபி இந்த வார்த்தையை சொல்லலை. நபியாக இருக்கக்கூடிய காரணத்தினால், இறை செய்தி தனக்கு வரக்கூடிய காரணத்தினால் தான் தான் மற்றவர்களை விட அறிவாளி என்று நினைத்து தவறுதலாக சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான், மூசாவே, நீ அறிவாளி கிடையாது, உன்னை விட அதிகமாக அறிந்தவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. உனக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடிய மனிதர் இன்னொருத்தர் இந்த பூமியில் இருக்கிறாரு என்று சொல்றான். சொன்ன உடனே மூசா நபிக்கு ஒன்றுமே விடலை. உடனே மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னை விட அதிகமாக அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரா? என்னை விட நிறைய தெரிந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரா? யார் அந்த மனிதர்? நான் அவரை போய் பார்க்கணும், அவரிடத்தில் சென்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வழி என்ன? நான் எப்படி அவர் கண்டுபிடிக்கிறது? எனக்கு அதை சொல்லித்தா என்று சொல்லி கேட்குறாங்க. மூசா நபி கேட்டவுடனே அல்லாஹ் சொல்றான், மூசா நபிகிட்ட சொல்றான், மூசாவே, நீ அந்த மனிதரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு சோதனை இருக்குது. என்ன சோதனை என்று சொன்னால், நீ ஒரு ஈச்ச கூடையில் ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு அந்த கூடைக்குள் மீனை போட்டு நீ கடற்கரை வழியாக பயணம் செய். நீ கடற்கரை வழியாக நடந்து சென்று கொண்டே இரு. ஒரு இடத்தில் வைத்து நீ கொண்டு சென்ற மீன் காணாமல் போய்விடும், தொலைந்து போய்விடும். எந்த இடத்தில் மீன் தொலைந்து போகிறதோ, காணாமல் போய்விடுகிறதோ, அந்த இடத்தில் ஒரு மனிதர் இருப்பார், அவர்தான் உன்னை விட அதிகமாக அறிந்தவர் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்லாஹ் வைக்கிறான். இப்போ நாம் இந்த தென்காசியில் இருக்கிறோம், என்னை விட அதிக அறிவாளி யார்? கலைஞர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க. புலிகுடியில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பாருங்க. அல்லது திருநெல்வேலியில் இருக்கிறார், அவரை போய் பாருங்க. அல்லது தூர விடுங்க, துபாயில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பாருங்க என்று சொன்னால் உடனே டிக்கெட் போட்டு ஃப்ளைட் முடிச்சு நம்ம துபாய்க்கு போயிடலாம். ஆனால் அல்லாஹ் மூசா நபிக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்குறான். இந்த இடத்துல இருக்கிறார், இந்த ஊரில் இருக்கிறார், எதுவுமே சொல்லலை. மூசாவே கூடையில் ஒரு மீனை போட்டுட்டு கடற்கரை வழியாக நடந்து போ, ஒரு இடத்தில் வைத்து அந்த மீன் காணாமல் போய்விடும், அந்த இடத்தில் ஒரு மனிதர் இருப்பார், அவர்தான் உன்னை விட அதிகமாக அறிந்தவர். இப்படிப்பட்ட ஒரு புதிரை அல்லாஹ் போட்டுட்டான். போட்ட உடனே மூசா நபிக்கு தாங்க முடியல.
எப்படியாவது கல்வியை படிக்கணும், கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல். நபியாக இருக்கிறாங்க, இறை தூதராக இருக்கிறாங்க, தௌராத் என்ற வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு பிறகும் மூசா நபியுடைய அந்த கல்வி தேடல் ஆர்வம் குறையலை. இன்னும் நிறைய படிக்கணும் என்கின்ற ஆர்வம் தான் மூசா நபிக்கு இருக்குது. உடனே அல்லாஹ் சொன்ன உடனே யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மூசா நபியுடைய உதவியாளர். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூஷா பின் நூனை கூப்பிடுதாங்க. யூஷா பின் நூனே வா, எனக்கு நீ உதவி செய் என்று அழைத்து ஒரு கூடையை தயார் செய்து அந்த கூடைக்குள்ள மீனை போடுறாங்க. கூட பயணத்திற்கு தேவையான சாப்பாடுகள், துணிமணிகள் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நிரப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கடற்கரை வழியாக 2 பேரும் பயணம் செய்கிறாங்க. மூசா நபியும் போகிறாங்க, கூட யூஷா பின் நூனும் போகிறாங்க. கூடையை சுமந்துக்கிட்டே 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. சென்று கொண்டே இருக்கும் பொழுது கடற்கரை வழியில் ஒரு பாறை இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. இந்த காலத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. மூசா நபி காலத்தில் நடைபயணம் தான். உடனே நடந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க. சென்று கொண்டே இருந்த உடனே ஒரு இடத்தில் வைத்து கடுமையான களைப்பு ஏற்படுது, அசதி ஏற்படுது. உடனே மூசா நபி சொல்கிறாங்க, யூஷா பின் நூனே, நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது பிறகு நம்ம என்ன செய்வோம், பயணத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கூடையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. மூசா நபி அந்த பாறையில் என்ன செய்கிறாங்கன்னா படுத்து உறங்குறாங்க. நல்ல அசதி, கடுமையான அசதியில் இருக்கிறனால, ஏன்னா பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல, பயண களைப்பினால் நல்ல அந்த பாறையில் படுத்து உறங்குறாங்க. உறங்கினோடனே யூஷா பின் நூன் முடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் தூங்கலை, முடிச்சுக்கிட்டே இருக்கிறார். முடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா திடீர்னு அந்த கூடை அசையுது. என்னடா கூடை அசையுதுன்னு சொல்லிட்டு யூஷா பின் நூன் பார்க்குறார். பார்த்த உடனே கூடைக்குள் இருந்த மீன் அதுவரையிலும் சும்மா இருந்தது. மூசா நபி நல்லா தூங்கினதற்கு பிறகு, நல்ல கண் அயர்ந்ததற்கு பிறகு கூடையில் இருந்த மீன் வெளியே துள்ளி குதிக்குது, நேராக கடலுக்குள்ளே வந்து உழுது. உடனே யூஷா பின் நூனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அந்த மீனை ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா நடக்குது, ஒன்றும் புரியலையே என்று சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடலுக்குள்ளே வந்து விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மீனை சுற்றி அந்த கடல் தண்ணி இருக்குதுல, அது ஒரு வளையம் போன்று ஆகிவிட்டது. மீன் இருக்குது, மீனை சுற்றி வளையம் மாதிரி ஆயிடுச்சு. மீன் அது எளிமையாக பயணம் செய்யும் விதமாக மீனுக்கு இடையில எதுவும் குறுக்கிடாதவாறு அந்த மீனை சுற்றி ஒரு வளையம் போன்று தண்ணீர் ஆகிவிட்டது. இந்த ஆச்சரியத்தை எல்லாம், அற்புதத்தை எல்லாம் யூஷா பின் நூன் பார்க்குறாரு. என்ன நடக்குன்னே தெரியல, அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் கடலுக்குள் சென்று மறைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. உடனே யூஷா பின் நூன் அவர்கள் மூசா நபியை எழுப்பி சொல்லலாம் என்று சொல்லி பார்க்குறாங்க. மூசா நபி நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க, கடும் அசதியில் நல்லா உறங்கி கிடக்கிறாங்க. உடனே எழுப்ப மனசு வரல, ஏன்னா நபியாக இருக்கிறாங்கல்ல, இறை தூதராக இருக்கிறாங்க, இறை தூதர் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நல்லா தூங்குறாங்க, அதனால் அவங்களை எழுப்ப வேணாம், அவங்க எழுந்ததற்கு பிறகு நம்ம சொல்லிக்கொள்வோம் என்று முடிவெடுத்து இருக்கிறார். இருந்தோடனே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி முடித்ததற்கு பிறகு மூசா நபி எழுந்திருக்கிறாங்க. எழுந்தோடனே யூஷா பின் நூன் அழைச்சி சொல்கிறாங்க, யூஷா பின் நூனே வா, நம்ம பயணத்தை தொடருவோம். நாம் தூங்கி முடித்து கலப்பு எல்லாத்தையும் போக்கியாச்சு, இப்போ பயணத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி சொல்கிறாங்க. உடனே யூஷா பின் நூன் கூடைய தலையில் சுமந்து கொண்டு 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. யூஷா பின் நூன் மறந்துட்டார், மீன் தொலைஞ்சு போச்சுல, மீன் காணாமல் போனதை மறந்து போயிட்டார். 2 பேரும் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பகல் ஒரு இரவு, அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் முழுக்க அந்த பாறைக்கு அப்புறம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே மூசா நபிக்கு பசிக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுதோம், ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, பசிச்சா சாப்பிடுவாங்க, அது ஒரு வழக்கம். அப்போ மூசா நபி அவர்கள் மறுநாள் காலையில் விடிந்ததற்கு பிறகு அவங்களுக்கு பசிக்குது. பசித்த உடனே மூசா நபி யூஷா பின் நூன் அழைச்சி சொல்கிறாங்க, யூஷா பின் நூனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நாம் காலை சாப்பாடுக்காக கொண்டு வந்த சாப்பாட்டை கொண்டு வா, காலை உணவை நீ தயார் செய்து எடுத்துகிட்டு வா என்று சொல்கிறாங்க. சொன்னோன்னே யூஷா பின் நூன் கூடைக்கு பக்கத்தில் போய் கூடையை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ கூடைக்குள்ளே மீன் வச்சுருந்தோமே, மீன் அந்த பாறை பக்கத்தில் வச்சு காணாமல் போச்சே, அதை நம்ம மூசா நபியிட சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிட்டோமே, சொல்லாமல் விட்டுட்டோமே என்று நினைத்து வேகமாக மூசா நபியிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களே, நீங்கள் ஒரு பாறையில் வச்சு உறங்கி கிடந்தீங்கல்ல, தூங்கினீர்கள் அல்லவா, அந்த இடத்தில் வைத்து இந்த மீன் காணாமல் போயிருச்சு, இந்த மீன் தொலைந்து போய்விட்டது. நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் சைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான். சைத்தான் உங்களிடத்தில் சொல்ல விடாமல் என்னை தடுத்து விட்டான்.
என்று யூசுப் பின் நூன் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மூசா நபி அவர்களுக்கு என்ன செஞ்சு, நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், கோவப்பட்டிருப்போம், நமக்கு கோவம் வந்திருக்கும். ஆனால் மூசா நபிக்கு கோவம் வரல. மூசா நபி யூசுப் பின் நூனை பார்த்து சொல்கிறாங்க, யூசுப் பின் நூனே, நாம் தேடி வந்த இடமே அதுதான். நாம் எந்த இடத்தை தேடி பயணம் செய்து வந்திருக்கிறோமோ அந்த இடமே அந்த பாறை தான். எந்த இடத்தில் மீன் தொலைந்து போனதோ அந்த இடத்தை தேடி தான் நாம் வந்திருக்கிறோம். அதை விட்டு விட்டு ஒரு நாள் நாம் கடந்து வந்து விட்டோமே என்று சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் எல்லா பார்சலையும் கிளப்புங்க, நம்ம மறுபடியும் திரும்பி நடந்து செல்வோம் என்று சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மூசா நபியுடைய கல்வி தேடல் ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்திருக்குது. மார்க்கத்தை தேட வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பயணத்தை கடந்து போயிட்டாங்க. ஆனாலும் மூசா நபிக்கு கோபமே வரல. மறுபடியும் சலிக்காமல் மறுபடியும் திரும்பி வந்த வழிபக்கமே மூசா நபி திரும்பி வராங்க. கடைசியில் மூசா நபி அவர்கள் அதே போன்று ஒரு நாள் பயண தொலைவை அடைந்ததற்கு பிறகு மூசா நபி எந்த பாறையில் படுத்து உறங்கினாங்களோ அந்த பாறையில் ஒரு மனிதர் படுத்து கிடக்கிறார், ஒரு மனிதர் உறங்கி கிடக்கிறார். அந்த மனிதர் எப்படி உறங்கி கிடக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய உடல் முழுக்க போர்த்தி படுத்து கிடக்கிறார். உடல் முழுக்க என்ன செஞ்சிருக்கிறான்னு அப்படி மூடி வச்சிருக்கிறார், போர்வையால் உடல் முழுக்க போர்த்தி வச்சிருக்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதருக்கு அருகிலே வந்து அந்த மனிதரை எழுப்புறாங்க. எழுப்பி அந்த மனிதர் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா அந்த மனிதருடைய பெயர் ஹிலர், ஹிலர் என்று சொல்லக்கூடிய மனிதர். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை எழுப்பி அந்த மனிதரிடத்தில் கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் வார்த்தை மூசா நபி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஹிலர் அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. மூசா நபியை பார்த்து கேட்குறாங்க, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த வார்த்தையை உங்களுக்கு யார் கற்றுத்தந்தது என்று சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு நிறைய சிறப்புகளை சொல்லி தந்திருக்குது. நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தைக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. அது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது, நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை மூசா நபி சொன்ன உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. உடனே ஹிலர் திரும்பி கேட்குறாங்க, அந்த பார்த்து கேட்குறாங்க, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்களுக்கு சொல்லித்தந்தா என்று சொல்லி கேட்குறாங்க. உடனே மூசா நபி சொல்கிறாங்க, நான் மூசா எனக்கு தெரியும் என்று சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹிலர் திரும்பி கேட்குறாங்க, மூசா என்று சொன்னால் இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நபியாக இறை தூதராக அனுப்பப்பட்டாரே அந்த மூசாவை என்று சொல்லி கேட்குறாங்க. உடனே மூசா நபி சொல்கிறாங்க, ஆமாம், பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு யார் நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த மூசா தான் நான் என்று பதில் சொன்ன உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்மிடத்தில் வந்திருக்கிறது மூசா நபியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை அவர் கற்று வைத்திருக்கிறார், அதை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்ச உடனே மூசா நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாமுங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஹிலரே, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா நபியை பார்த்து முதல் வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், மூசாவே, எனக்கு சில விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருப்பவன் எவனும் கிடையாது. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். அனைத்தையும் அறிந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது என்பதை சொல்லி கொடுக்குறான். எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்த விஷயம் எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே மூசா நபி கேட்கல, இல்லை, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பயணம் செய்து வந்திருக்கிறேன், பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசாவே, நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நான் எந்த விஷயத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு முன்னால் இது ஏன் எதுக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, என் கூட வரும்போது அமைதியாக வரணும், பொறுமையாக வர வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி சொல்கிறான். உடனே மூசா நபி சொன்னாங்க, இல்லை, நான் கேள்வி கேட்க மாட்டேன், பொறுமையாக இருப்பேன், உங்களுடன் அமைதியாக வருவேன் என்று சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கடற்கரை வழியாக நடந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு படகு வருது, கடலில் ஒரு படகு வருது.
படகில் ஏறி வேற ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த படகை அழைக்கிறாங்க. அந்த படகு இவங்களுக்கு பக்கத்தில் வருது. வந்தவுடனே அந்த படகினுடைய ஓனர் இருக்கிறார்ல, படகுக்கு சொந்தக்காரர், அந்த படகுக்கு சொந்தக்காரருக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாமுங்களை நல்லா தெரியும். உடனே ஹிலரும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த படகுல ஏறி நாங்கள் இந்த ஊருக்கு போகணும் என்று சொல்கிறாங்க. உடனே இந்த 2 பேரிடத்திலும் எந்த விதமான கட்டணமும் வாங்காமல், ஃபீஸ் எதுவுமே வாங்காமல் இலவசமாக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த படகு கடல் அப்படியே சென்று கொண்டே இருக்குது. மூசா நபி இருக்கிறாங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கும் பொழுது அந்த படகு கடற்கரை கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சின்ன பறவை, சிட்டுக்குருவி போன்ற ஒரு பறவை என்ன செய்யுதுன்னா பறந்து வருது. பறந்து வந்து படகினுடைய முனி பகுதியில் வந்து அமர்ந்த உடனே மூசா நபி பார்க்குறாங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. 2 பேருமே அந்த சிட்டுக்குருவியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன செய்யுது என்று சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த சிட்டுக்குருவி அந்த படகினுடைய நுனி பகுதியில் நின்று கொண்டு கடலிலே 2-3 முறை கொத்தி தண்ணீர் குடிக்குது. சிட்டுக்குருவி கடலில் கொத்தி தண்ணீர் குடிக்குது. 2 முறை அல்லது 3 முறை கடலில் தண்ணீர் குடிக்குது. இதை மூசா நபி பார்க்குறாங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. பார்த்ததற்கு பிறகு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியிட சொல்கிறாங்க, மூசாவே, இந்த சிட்டுக்குருவி என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? சிட்டுக்குருவி செய்த செயல்களை நீங்கள் பார்த்தீங்களா என்று சொல்லி கேட்டோட, ஆமாம் பார்த்தேன். உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசாவே, இந்த இவ்வளோ பெரிய கடலில் இந்த சிட்டுக்குருவி எந்த அளவிற்கு தண்ணீரை பெற்றுக்கொண்டதோ, இவ்வளோ பெரிய கடலில் சிட்டுக்குருவி எந்த அளவிற்கு தண்ணீரை குடித்ததோ அந்த அளவிற்கு தான் உங்களுடைய அறிவும் என்னுடைய அறிவும். அல்லாஹ்வுடைய அறிவு என்பது இந்த கடல் போன்ற பெருசு, கடல் அளவுக்கு பிரம்மாண்டமானது. அந்த அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து நீங்களும் நானும் தெரிந்து கொண்டது இந்த சிட்டுக்குருவி தண்ணீர் குடித்த அந்த 2-3 சொட்டுக்கள் அளவிற்கு தான். அந்த அளவிற்கு தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை, மார்க்க கல்வியை நம்ம படித்தது கற்றது கையளவு, கற்றது கொஞ்சம் காலம் தான் கற்றிருக்கிறோம், நிறைய படித்து விட்டோம் என்கின்ற மமதை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மூசா நபிக்கு புரிய வைக்கிறாங்க. சிட்டுக்குருவி எந்த அளவுக்கு 1-2 சொட்டுகளை குடித்ததோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் நானும் மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியிட சொல்றாங்க. உடனே மூசா நபிக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே அந்த படகு அப்படியே கப்பலில் பயணம் சென்று கொண்டே இருக்குது. நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஊரில் வந்து இறங்கின உடனே எல்லாருமே இறங்கின உடனே மூசா நபி இறங்குறாங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கியதற்கு பிறகு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்த படகு இருக்குதுல்ல, தன்னை கட்டணம் எதுவும் வாங்காமல் இலவசமாக ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்டார்ல, அந்த படகு என்ன செய்கிறாங்கன்னா குத்தி ஓட்ட போடுதாங்க. நல்லா இருந்த படகை திடீரென்று ஓட்ட போடுதாங்க, குத்தி சேதப்படுத்துகிறாங்க. உடனே மூசா நபிக்கு தாங்க முடியல. ஏன்னா எங்கே தவறு நடந்தாலும் அதை மூசா நபி அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க, மூசா நபியால் பொறுத்து கொள்ள முடியாது. உடனே மூசா நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்து கேட்குறாங்க, ஹிலரே, நம்மளை இலவசமாக கொண்டு வந்து விட்டார், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய படகை நீங்கள் சேதப்படுத்துறீங்களே, எவ்வளோ தவறான காரியத்தை செஞ்சிட்டீங்க, எவ்வளோ மோசமான காரியத்தை செஞ்சிட்டீங்க என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா நபியை பார்த்து சொல்கிறாங்க, மூசாவே, நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன சொன்னேன், என்னிடத்தில் பயணம் சென்று நீ வர வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்கணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது என்று நான் சொன்னேன் அல்லவா? ஆனால் நீ ஏன் கேள்வி கேட்ட, நீ என்கிட்ட பொறுமையாக இல்லை, நீ கோவப்பட்டுட்ட, நீ இங்கேருந்து உடனே கிளம்பி சென்று விடு என்று சொல்கிறாங்க. உடனே மூசா நபி உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹிலரே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்கள்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன், இனிமேல் ஏன் எதற்கு என்று நான் கேள்வி கேட்க மாட்டேன், இனிமேல் நான் பொறுமையாக இருப்பேன், என்னை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சரி வாங்க என்று சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. 2 பேரும் அப்படி நடந்து சென்று கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து சென்றதற்கு பிறகு ஒரு ஊரிலே சில சிறுவர்கள், வாலிப பருவத்தை அடைந்த சில சிறுவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போகிறாங்க. போன உடனே ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறுவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவனுடைய தலையில் கையை வச்சு தலையை என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே திருவுறாங்க. தன்னுடைய கையால் அந்த சிறுவனை பிடிச்சி அந்த சிறுவனுடைய தலையில் கையை வச்சு அழுத்தி கரத்த கையை கொண்டு அப்படியே திருக்கி தலையை துண்டாக்கி அவங்க கொலை செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே மூசா நபிக்கு ஒன்றுமே ஓடலை.
உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வேமா வந்து சொல்கிறாங்க, ஹிதரே அந்த சிறுவன் எந்த பாவம் செஞ்சானா? எதுவுமே செய்யலை, அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். எந்த பாவமும் செய்யாத அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவனை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க, பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்க, பெரிய தப்பாக செஞ்சிட்டீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க என்று சொல்லி கேட்குறான். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசாவே நான் ஏற்கனவே உன்ட்ட என்ன சொன்னேன், என்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அல்லவா, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, நீ ஏன் என்கிட்ட கேள்வி கேட்ட, இனிமேல் நீ என் கூட இருக்கக்கூடாது, நீ கிளம்பி செல்லு என்று சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே மூசா நபி மறுபடியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, ஹிதரே இந்த ஒரு தடவை நீ மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்கள்கிட்ட நான் கேள்வியை கேட்க மாட்டேன், இனிமேல் நான் கேள்வி கேட்டேன் என்று சொன்னால் என்னை நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க, நான் என்னுடைய ஊருக்கு போயிருந்தேன், இனிமேல் நான் கேள்வியை கேட்க மாட்டேன் என்று சொல்லி மூசா நபி சொன்னான். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசாவே இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், இனிமேல் உங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேன், இனிமேல் என்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது, பொறுமையாக வாங்க என்று சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனால் ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. 2 பேரும் ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 பேருக்குமே பசி எடுக்குது. ஏன்னா பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மூசா நபிக்கும் பசிக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பசிக்குது. அப்போ 2 பேரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணவு கேட்டு போகிறாங்க, சாப்பாடு கேட்டு போகிறாங்க. சாப்பாடு கேட்டு போன உடனே இந்த நம்முடைய காலத்தில் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஹோட்டல் இருக்கும், எங்கனாலும் இறங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ தென்காசிலே ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கும், எந்த ஊருக்கு போனாலும் ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்றலாம். ஆனால் மூசா நபியுடைய காலத்தில் அப்படி கிடையாது. மூசா நபியுடைய காலத்தில் ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால், வெளியூர்காரங்க ஏதாவது ஒரு ஊருக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த ஊரில் உள்ள மக்கள் 3 நாட்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. சாப்பாடு கொடுக்கணும் என்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில் மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு வீட்லேயே சாப்பாடு கேட்குறாங்க. மூசா நபி சில வீட்டில் சாப்பாடு கேட்குறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சில வீட்டில் சாப்பாடு கேட்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயே சாப்பாடு கேட்குறாங்க. சாப்பாடு கேட்டால் எந்த வீட்லேயுமே சாப்பாடு கொடுக்கல. ஆனால் அந்த காலத்தில் சாப்பாடு கொடுப்பது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த மூசா நபி எந்த ஊருக்கு போனாங்களோ அந்த ஊரில் உள்ள மக்கள் யாருமே சாப்பாடு கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக கெட்டவங்களாக இருக்கிறாங்க. உனக்கு 2 பேரும் பசி கலக்கத்தோடு பசி மயக்கத்தோடு அந்த ஊரை விட்டு அப்படியே வெளியே வராங்க. சாப்பாடு கிடைக்கலையே, சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறது என்கின்ற யோசனையோடு வெளியே வராங்க. வெளியே வந்தாலும் ஊருடைய எல்லையில் ஒரு செவர் இருக்குது. அந்த செவர் என்ன செய்யுது என்று சொன்னால் சரிந்து கிடக்குது, கீழே சரிந்து, கீழே விழாமல் சரிந்த நிலையில் அந்த செவர் இருக்குது. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த செவரை பார்க்குறாங்க. செவரை பார்த்த உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவருக்கு பக்கத்தில் போய் அந்த செவரை நேராக நிமிர்த்தி வைத்து அந்த செவர் கீழே விழாத வகையில் அந்த செவரை என்ன செய்கிறாங்கன்னா சரி செய்கிறாங்க, செப் பண்ணிடுதாங்க. சரியான முறையில் செவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன என்பதற்காக அந்த செவரை சரிப்படுத்துகிறாங்க. சரிப்படுத்துகிறவுடன் மூசா நபிக்கு தாங்க முடியல, பசி மயக்கத்தில் வேற இருக்கிறாங்க. நேராக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போகிறாங்க. ஹிதரே இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே மோசமானவங்களாக இருக்கிறாங்க, கெட்டவங்களாக இருக்கிறாங்க, பசிச்ச நேரமே சாப்பாடு கேட்டால் சாப்பாடு தரலை, இப்படிப்பட்ட ஊர்க்காரங்களுக்கு நீங்கள் ஏன் உதவி செய்யணும், இந்த செவரையை நீங்கள் சரி பண்ணணும், நீங்கள் செவரை சரி பண்ணீங்கல்ல, சரி பண்ணதுக்கான கூலி அவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் ஊரில் உள்ள செவரை நான் சரி பண்ணியிருக்கிறேன், அதற்கான சாப்பாட்டை அதற்கான கூலியாக தாங்க என்று சொல்லி கேளுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியிட சொல்கிறாங்க, மூசாவே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக இருக்கணும், எந்த வித கேள்வியும் கேட்கக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது என்று உனக்கு நான் சொன்னேன். 3 முறையும் உனக்கு வாய்ப்பளித்து 3 முறையும் நீ மீறி விட்டாய். இனிமேல் நம்ம 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, ஒன்றாக பயணம் செய்யக்கூடாது, நீ உன் ஊருக்கு போயிரு, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்க போகிறேன் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசாவே நாம் வரும்பொழுது 3 சம்பவம் நடந்துச்சுல, அந்த 3 சம்பவத்திற்கான காரணத்தை இப்பொழுது நான் சொல்கிறேன். ஏன் அந்த 3 சம்பவம் நடந்தது என்று என்பதற்கான காரணத்தை இப்பொழுது நான் உனக்கு விளக்குகிறேன். முதலாவதாக நாம் ஒரு படகுல ஏறி பயணம் செஞ்சு வந்தோம்ல, அந்த படகை நான் ஓட்டை போட்டேன், சேதப்படுத்தினேன். ஏன் சேதப்படுத்தினேன் என்று சொன்னால், அந்த படகுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார்ல, அவர் ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊரில் ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் மிக மோசமானவன், கெட்ட மன்னனாக இருக்கிறான். அவனுடைய குணம் என்னவென்று சொன்னால்,
நல்ல நல்ல படகு வந்தால் அந்த படகை அபகரித்து கொள்வான், பறித்து கொள்வான். அப்படிப்பட்ட மோசமான மன்னனாக இருந்தான். இது அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தான், அல்லாஹ் எனக்கு இதை தெரியப்படுத்தினான். அதனால் இந்த படகு நல்ல படகாக இருந்தது. இந்த படகு அப்படியே அந்த ஊருக்கு போச்சுன்னா அந்த படகை அந்த மன்னன் அபகரித்து விடுவான். அதனால் இந்த படகை நான் என்ன செஞ்சேன், ஓட்ட போட்டேன். இந்த படகுல நான் சின்ன பிழைகளை ஏற்படுத்தினேன். இந்த படகு இப்போ அந்த ஊருக்கு போனது என்று சொன்னால் அந்த மன்னன் வந்து இந்த படகை பார்ப்பான். இந்த படகு நல்லல்ல, இந்த படகுல ஓட்டை இருக்குது, இந்த படகுல சில சேதாரங்கள் இருக்குது என்று சொல்லி இந்த படகை விட்டு விடுவான். இந்த படகை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சிறு ஓட்டை போட்டேன். இந்த படகை நான் காப்பாற்றவில்லை என்று சொன்னால், சிறு ஓட்டை போடவில்லை என்று சொன்னால் மொத்த படகும் பறி போயிருக்கும். அந்த படகினுடைய சொந்தக்காரருக்கு இந்த படகை வைத்துதான் வருமானம் வருகிறது. அதனால் அவருடைய வருமானத்திற்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த படகிலே ஓட்டை போட்டேன். இதுதான் முதலாவதாக நடந்த சம்பவத்திற்கான காரணம் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்குறார். அப்போ தான் மூசா நபிக்கு புரியுது, ஓ ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சும்மா சேதப்படுத்தலை, சும்மா காயப்படுத்தலை, அந்த படகை ஓட்ட போட்டதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மிக முக்கியமான காரணம் என்பதாக மூசா நபிக்கு தெரியுது. அதன் பிறகு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது சம்பவத்திற்கான காரணத்தை சொல்றாங்க. இரண்டாவதாக ஒரு சிறுவனுடைய தலையை பிடித்து கையோடு துண்டாக எடுத்தாங்கல்ல, அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த சிறுவன் இருக்கிறான்ல, இந்த சிறுவனுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் விளக்க சொல்றாங்க, இந்த சிறுவனுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிறுவன் ரொம்ப மோசமானவன், இந்த சிறுவன் ரொம்ப கெட்டவன். இந்த சிறுவன் வளர்ந்து ஆளாகினான் என்று சொன்னால் அவனுடைய தாயையும் தந்தையும் கொடுமைப்படுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமாறு அவர்களை வற்புறுத்த ஆரம்பித்து விடுவான். அந்த அளவிற்கு ரொம்ப மோசமானவன் இந்த சிறுவன். அதனால் இந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார் என்பதாக ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா நபியிடம் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அனுப்புகிறான். எதற்காக அனுப்புகிறான் என்று சொன்னால் ஒரு குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அனுப்புகிறான். ஏன் அந்த குழந்தையை அல்லாஹ் கொலை செய்ய சொன்னான்? அந்த குழந்தை கெட்ட குழந்தையாக இருந்தது. ஆனால் தாய் தந்தை ரொம்ப நல்லவங்க, தாயும் தந்தையும் முஸ்லிம்களாக நல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை வளரும் பொழுது கெட்ட குழந்தையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குழந்தையை கொலை செய்வதற்காக அல்லாஹ் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கவனம் செலுத்தாமல் நம்முடைய பிள்ளைகளை ஏனோதானவென்று வளர விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் கெட்டவர்களாக வளர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கூட ஏற்படுத்துவான். அதுதான் இந்த ரசூலுல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டப்பட்டு பெற்றிருப்போம், 10 மாதம் சுமந்து பெற்றிருப்போம், அங்கே கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம். ஆனால் அவனுடைய குணநலங்களில் நல்ல முறையில் நல்ல குணமுள்ளவனாக நல்ல பழக்கம் உள்ளவனாக அவன் வளர வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தாமல் கெட்டவனாக நம்முடைய பிள்ளை மாறி போய்விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பிள்ளையினுடைய உயிரை எடுத்துவான். நூஹ் நபிக்கு என்ன நடந்தது? நூஹ் நபி நல்லவர்களாக இருந்தாங்க, நூஹ் நபி நபியாக இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்தாங்க. ஆனால் நூஹ் நபியுடைய மகன் காஃபிராக இருந்த காரணத்தினால் நூஹ் நபியினுடைய மகனை அல்லாஹ் உயிரிழத்தான். அவனுடைய மகனை அந்த வெள்ளத்திலே மூழ்கடித்து அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் செஞ்சான். ஆனால் நூஹ் நபி எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, அல்லாஹ் என்னுடைய மகன் அவனை காப்பாற்றுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹ் நபியை கண்டிச்சான், நூஹே அவன் ஓ மகன் கிடையாது, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் காஃபிர், அவன் கெட்டவன், அதனால் அவன் மரணமடையத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நூஹ் நபியுடைய மகனை அல்லாஹ் நூஹ் நபியுடைய மகனுடைய உயிரை அல்லாஹ் எடுத்தான். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்து விடுவான் என்பதை நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றின் மூலமாக புரிய வைக்கிறார். இந்த சம்பவத்தை மூசா நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் விளக்குறார். அதன் பிறகு மூன்றாவது நடந்த சம்பவத்திற்கான காரணத்தை ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசாவே இந்த ஒரு ஊருக்கு நம்ம வந்து சாப்பாடு கேட்டோம், அந்த ஊரில் உள்ள யாருமே நமக்கு சாப்பாடு தரல, ஆனாலும் அந்த ஊரில் உள்ள ஒரு செவரை நான் சரிப்படுத்தினேன், நேராக நிமிர்த்தி வைத்தேன். அதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த செவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. மூசா நபி கிட்ட ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த செவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் 2 அநாதை சிறுவர்களுக்கு சொந்தம்.
சொந்தம். தந்தையை இழந்த 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தம். அவர் அந்த 2 அனாதை சிறுவர்களுடைய தந்தை ரொம்ப நல்லவராக இருந்தார், முஸ்லீமாக இருந்தார், நல்ல மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் சின்ன வயசில் இறந்து போயிட்டார், மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய மகனுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக புதையலை சேர்த்து வைத்து, சில செல்வத்தை சேர்த்து வைத்து அதை இந்த இடத்திலே புதைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஊரில் உள்ள எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கெட்டவங்க. இந்த செவர் கீழே விழுந்தது என்று சொன்னால் செவருக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த புதையல் வெளிப்பட்டுரும். புதையல் உள்ளே இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடும். உடனே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அதை எடுத்து பங்கு வைத்து விடுவார்கள். அந்த அனாதை சிறுவர்களுக்கு இந்த புதையல் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நீங்கள் இந்த செவரை நேராக நிமிர்த்தி சரிப்படுத்துங்க. இந்த 2 அனாதை சிறுவர்களும் வளர்ந்து பெரியாளாக ஆனதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த புதையல் சென்று சேரும் என்பதற்காக நான் இந்த செவரை சரிப்படுத்தினேன் என்பதாக அல்லாஹ் மூசா நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியிடத்தில் சொல்றாங்க. இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா அந்த 2 அனாதை சிறுவர்கள் இருக்கிறாங்கல்ல, சிறு வயதிலேயே தந்தை அந்த 2 பேரையுமே விட்டு மரணிச்சிட்டார். ஆனால் அந்த 2 சிறுவர்களுக்காக அந்த தந்தை, நல்லவராக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த தந்தை சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அல்லாஹ் அந்த 2 சிறுவர்களையும் கைவிடலை. அந்த தந்தை மரணம் அடைந்தாலும் தந்தையுடைய சொத்துக்கள் சரியான முறையிலே அந்த 2 மகன்களுக்கு சென்று சேரும் விதத்தில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நாம நல்லவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் நல்ல பண்பாட்டோடு சிறந்த முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வளர்ந்தோம் என்று சொன்னால், நாம் மரணம் அடைந்து விட்டாலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த 2 அனாதை சிறுவருடைய தந்தை மரணம் அடைஞ்சிட்டார், அவர் ஒரு உயிரோடு இல்லை. ஆனாலும் அந்த 2 சிறுவர்களை அவருடைய தந்தை எந்த அளவிற்கு பாதுகாப்பாரோ அதைவிட சிறந்த முறையில் பாதுகாப்பதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்து வைப்பது மட்டும் முக்கியம் கிடையாது, சில புண்ணியமான காரியங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். நாம் சொர்க்கம் செல்வதற்காக சில நன்மையான காரியங்களை செய்வோம்ல, அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக சில நல்ல காரியத்தில் ஈடுபட வேண்டும். நாம் எந்த அளவிற்கு நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். நாம் பிறருடைய பிள்ளைகளை பாதுகாத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பிறருடைய பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். பிறருடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். அந்த விஷயத்தை இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் உணர்த்தி இருக்கிறான். இந்த விளக்கத்தை ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிகிட்ட சொல்றாங்க. அதன் பிறகுதான் மூசா நபிக்கு புரியுது. மூசா நபி அந்த அறிவு என்கின்ற ஒரு ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு 2 பேரும் கலைந்து செய்கிறாங்க. இந்த வரலாற்றை சொல்லிட்டு முகமது நபி அவர்கள் சொல்றாங்க, மூசா நபி மட்டும் பொறுமையாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால், அவசரப்படாமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்னும் நிறைய சம்பவத்தை அவர்கள் பார்த்திருப்பார்கள், நிறைய சம்பவத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அவருடைய அவசரம், அவருடைய பொறுமையின்மையின் காரணமாக இந்த 3 நிகழ்ச்சியோடு முடிந்து விட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கல்வி கற்கக்கூடிய நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டதோடு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச பயானத்தை எதனா சொல்ல போகிறாங்க, தெரிஞ்ச விஷயத்தை எதனா சொல்ல போகிறாங்க என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் மேலும் மேலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மேலும் மேலும் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மூசா நபி அவர்கள் எந்த அளவிற்கு பிரயாணம் செய்து சிரமப்பட்டு பசியோடு கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்தார்களோ அந்த அளவிற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.